இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன ஸ்லாப் ஃபேஸ் அப்படிங்கிற ஹாரர் மூவியை பற்றி தான். இந்த மூவி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அம்மா அப்பா அவங்க ஃபேமிலி எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது அம்மா அப்பா மட்டும் இறந்துடுறாங்க. அங்கேருந்து 2 குழந்தைங்க மட்டும் தான் சர்வே பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் தான் இவங்க. இதில் பெரிய பையன் பேர் டாமு, இவன் சின்ன பையன், இவனோட பேர் வந்து லூக்கா. இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அதுவும் காட்டு பகுதியில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வேறு எந்த வீடுமே கூட கிடையாது. இவங்க 2 பேரும் தைரியமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. அது என்ன அப்படின்னா ஸ்லாப் ஃபேஸ் அப்படிங்கிறத பற்றி தான். அது ஒன்றும் கிடையாது. இவங்க 2 பேரில் யார் தப்பு பண்ணாலும் சரி, இப்போ அண்ணன் பண்ணால் தம்பி வந்து அவனை அறையணும், இப்போ தம்பி தப்பு பண்ணால் அண்ணன் வந்து அவனை அடிப்பான். இதுதான் வந்து இந்த கேமோட ரூலு. இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா யாராவது இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட், ஸ்லாப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த 2 பசங்களுமே தன்னோட அம்மா அப்பா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட சாப்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு டாம் தான் வந்து வேலை பார்த்து இது பண்ணுவான். டாம் வந்து பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போகும், அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வருவான். அதில் வர காசை வச்சு தான் இப்போ இவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்பயும் போல் அவன் வந்து அவனோட வேலைக்கு கிளம்பிடுறான். இப்போ இந்த லூக்கா அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு அங்கே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கான் சும்மா இன்ஃபர்மேஷன் பற்றி. அப்போ அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வந்துட்டு காட்டுப்பகுதியில் ஒரு சூனியக்காரி வாழ்ந்து வந்திருக்கா. அதுவும் 10 அடி உயரத்தில் வந்து இருப்பா. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இது வரைக்கும் போன குழந்தைங்களை யாரையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல, எல்லாருமே வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது வந்து தடப்பட்ட பகுதி, அங்கே வந்து யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து இவனுக்கு வந்து அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த வீடு வந்து இவங்க இருக்காங்கல்ல அந்த காட்டு பகுதிக்கு பக்கத்தில் தான் அந்த வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம சும்மா பார்க்கலாம் சூனியக்காரி ஏதாவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவனுக்கு வந்து அந்தளவுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்ததுமே அந்த சூனியக்காரி வீட்டுக்கு வந்து போயிட்டு பார்க்குறான். அந்த வீடு பார்க்குறதுக்கே பயங்கர பெருசாக இருக்குது. சரி இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஒரு டிடெக்டிவ் வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. இது மாதிரி தடப்பட்ட பகுதிக்கெல்லாம் நீ போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி உன் தம்பி ஏதாவது பண்ணான்னா கண்டிப்பாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம், அதனால் நீ வந்து கொஞ்சம் சொல்லி கண்டிஷன் பண்ணிவே உன் தம்பியை அப்படின்ற மாதிரி டாமை கூப்பிட்டு லூக்காவை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் இப்போ வந்து விட்டுடுறாங்க. இங்கே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. மறுபடியும் நம்ம லூக்கா வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது 3 ரவுடி பொண்ணுங்க வந்து இவனை பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. நீ தானே என்னோட தங்கச்சி ட்ரெஸ் எடுத்து போட்ட, அதனால ஒழுங்கு மரியாதையை இப்போவே கொடு அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து விடுற மாதிரி கிடையாது. அப்போ வந்து அவங்கள பிடிச்சி அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று என்னோட தங்கச்சி ட்ரெஸ்ஸை திருநீல அதை இப்போவே கொடு, அப்படி இல்லைனா அந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ளே நீ மட்டும் தனியாக போ, அங்கே சூனியக்காரி இருக்காளான்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க லூக்காக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இவன் வந்து கொஞ்சம் தைரியமான பையன், அதனால் செகண்ட் ஆப்ஷனே வந்து ஆப்ஷனாக எடுத்துக்கிறான். நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன் தனியாக அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ளே இவன் மட்டும் இப்போ தனியாக போகிறான். உள்ளே போய் பார்க்குறான், வீடு வந்து பயங்கர நாஸ்தியாக கிடக்கு, அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இவன் வந்து சுற்றி முற்றி சரி ஏதாவது இருக்குமா, அந்த சூனியக்காரி ஏதாவது இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சூனியக்காரி அங்கே வந்து இவளை அப்படியே பிடிச்சிட்றான். உடனே அவன் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். அவனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறான். அப்புறம் அந்த இடத்துல மயங்கிடுறான். மறுபடியும் கண்ணு முழிச்சு பார்த்தா காட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே வந்து அந்த 2 பொண்ணுங்களோட தங்கச்சி வந்து இருக்கா. அவள் தான் வந்து உண்மையை சொல்கிறான், என்னோட அக்காங்களுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் அவங்க இந்த மாதிரி உன்னை டீஸ் பண்ணுறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் தான் உன்னை அங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியா, எனக்கும் வந்து உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல லூக்காவும் வந்து சொல்கிறான். லூக்காக்கு இந்த பொண்ணு வந்து பிடிச்சி போயிருது. இதே மாதிரி அவன் அண்ணன்காரன் டாம் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு பொண்ணு கூட வந்து சேட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா. இப்போ இவன் வந்து வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு வந்துடுறான் டாமு. இவங்க 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த லூக்கான்றவன் அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த சூனியக்காரி பிடிச்சப்போ அவன் கையில் அடிபட்டிருக்கும். இதை பார்த்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, டாமோட கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு கையில் அடிபட்டிருக்கேன், நான் ஏதாவது மருந்து போட்டு விடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது என்ன அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. மறுபடியும் அந்த சூனியக்காரியை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு இவன் வந்து காட்டு வழியாக போயிட்டுருக்கான். எவ்வளோ தைரியம் பாருங்கள். இவன் வந்து முன்னாடி நாள் தான் சூனியக்காரியை பார்த்துருக்கான், இருந்தாலும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து இவன் போயிட்டுருக்கான். இவன் போகிற வழி எல்லாமே ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளார் கிடக்கு. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதே டைமிங்கில் அங்கே வந்து ஒரு கால் அச்சோ இருக்குது. இது வந்து கண்டிப்பாக அந்த சூனியக்காரியோட தான் இருக்கணும், அப்படின்னா அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவும் என்ன பண்ணுறான்னா, நம்ம மறுபடியும் போய் அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான்.
அவன் போயிட்டு பார்க்கும்போது அந்த சூனியக்காரி தூங்கிட்டு இருக்கா. சடனாக எந்திரிச்சு எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் நீ என்னை பார்க்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவன் வந்து பயந்து போய் அங்கேருந்து ஓடி வரான். வெளியில் எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வரான். என்னதான் ஒரு தைரியத்தோடு அதுக்குள்ளே போனாலும் அவளை பார்த்ததுமே இவன் வந்து பயந்து போயிடுறான். ஆனால் இவனை வந்து அந்த சூனியக்காரி விடுற மாதிரி இல்லை, வந்து அப்படியே கரெக்டாக பிடிச்சிருது. பிடிச்சிட்டோன்னே அங்கே வந்து டக்குன்னு சடனாக அந்த சூனியக்காரி நின்று ஏதோ ஒரு விஷயத்தை ரசிக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்ட்டு இவனும் பார்க்குறான். அது வேற எதுவும் கிடையாது, சன் செட் ஆகிறது தான். அதை பார்த்தா அது சூனியக்காரி வந்து ரொம்பவே அழகாக ரசிச்சிட்டு இருக்கு. அதை கூடவே இவனும் நின்றுட்டு அந்த சன் செட் ஆகிறத பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு வந்து இந்த சூனியக்காரி கூட இருக்கும்போது அவனோட அம்மாவோட இருக்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் வருது. அதனால இவனும் வந்து பெருசாக ஏதோ கண்டுக்கல. இதுக்கப்புறமா இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து இந்த டாம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கா. அவள் கழுத்தில் ஒரு செயின் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய மந்திரமயம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம டாமுக்கு இதிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஒரு சைடு இங்கே இவங்க 3 பேரும் மறுபடியும் நைட்டு உட்காந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அடுத்த நாள் ஆகுது. மறுபடியும் நம்ம லூக்கா என்ன பண்ணுறான்னா அந்த சூனியக்காரியை பார்க்குறதுக்காக ஒரு கன் எடுத்துகிட்டு போகிறான் அவங்க அம்மா அப்பாவோடத. இவங்க 2 பேரும் இப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. இதை பார்த்தா நம்ம லூக்கா வந்து பயந்து போய் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு சூனியக்காரியை பார்த்து கூட பயம் இல்லை, ஆனால் அந்த நாயை பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். கரெக்டாக இந்த டைமிங்கில் அந்த நாய் வந்து இவனை துரத்த ஆரம்பிக்குது. சூனியக்காரி வந்து ஹெல்ப் பண்ணிடுறான். அந்த நாயை பிடிச்சி பாதியாக அப்படியே பிச்சு போட்டுடுறான். இதை பார்த்து நம்ம லூக்காவும் வந்து பயந்து போயிடுறான். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து அவனோட உடம்புல வந்து அந்த நாயை பிச்சு போட்ட ரத்தம், அந்த ரத்தம் எல்லாமே இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த நாயை வந்து ஒரு இடத்துல இப்போ புதைச்சி வச்சுட்டு அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே அவன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அவன் வீட்டு வாசலில் உட்காந்து கழுவிட்டு இருக்கும்போது கரெக்டாக டாமோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அவள் வந்து பார்த்துட்றா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கா. ஆனால் எதுவுமே அவன் பேசலை. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. 3 பேர் உட்காந்து இப்போ மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம டாம் வந்து இன்றைக்கி உன்னோட நாள் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி லூக்கா கிட்ட கேட்குறான். ஆனால் லூக்கா வந்து எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து எதுவும் சாப்பிடவும் இல்லை, அமைதியாக அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். அப்போ இவ வந்து சொல்கிறா, உன் தம்பிக்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு காலைல நான் வரும்போது அவனை பிளட்டை உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். அவனோட உடம்புல பிளட் இருந்தது. ஒருவேளை அவனை ஏதாவது கெட்ட சக்தி வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்கிறா. ஆனால் இதிலெல்லாம் டாமுக்கு வந்து பெருசாக நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி சூனியம் அதிலெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவள் சொல்கிறத வந்து பெருசாக எடுத்துக்கல. ஒரு சைடு இந்த சூனியக்காரி என்ன பண்ணுறான்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கார் இருக்கும்ல அதில் ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டுருக்கா. ஏன்னா இவன் வந்து யாரெல்லாம் அந்த பையனுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான். அதனால அந்த காரை ஃபுல்லாக இது பண்ணி விட்டுறா. இவன் மறுநாள் ஆனது மறுபடியும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டாம் கிட்ட சொல்கிறா, உன்னோட தம்பிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம என்னன்னு சீக்கிரம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இவனுக்கே ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த டைமிங்கில் இவனை பார்க்கறதுக்காக அந்த தங்கச்சி பொண்ணு வந்திருக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ அந்த சூனியக்காரி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ லூக்கா சொல்கிறான், இந்த சூனியக்காரி எதுவுமே செய்ய மாட்டா, அவள் ரொம்பவே நல்லவ, நான் அவனை வந்து அவள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்ற மாதிரி இவன் கூப்பிட்றான். ஆனால் இதை கேட்ட இவன் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். ஐயோ நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக போக பார்க்குறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்து மறைஞ்சிருந்து சூனியக்காரி பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு சைடு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பொண்ணு வரா. அவள் வந்து ஒரு நோட்டீஸ் கொண்டு வரா. என்னன்னா, என்னோட நாயை வந்து காண போயிடுச்சு, அது யாராவது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து கொண்டு வரா. இதை வந்து எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்ருக்கா. அப்போ இதை வந்து அந்த டாமோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து வாங்கி பார்க்குறா. இவளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா, அன்றைக்கி வந்து லூக்கா வந்துட்டு உட்காந்து கையை கழுவிட்டு இருந்தான். அவனோட உடம்புல வந்து பிளட் இருந்தது. ஒருவேளை இதுக்கும் அவனுக்கு லிங்க் இருக்குமோன்ற மாதிரி டவுட் படுறா. இந்த டைமிங்கில் இந்த சூனியக்காரி வந்து லூக்காவோட வீட்டுக்கு வரா. அங்கே வந்து யாருமே கிடையாது. அங்கே இருக்கிற ஃபேமிலி ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. இதே நேரத்தில் கரெக்டாக இவளும் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. டாமோட கேர்ள் ஃப்ரெண்டும் சரி அவனோட ரூமில் போய்ட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணலான்னு லூக்காவோட ரூமில் போய்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே அவள் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே கிடைக்கல. இந்த டைமிங்கில் வந்து சூனியக்காரி வந்து அந்த நாய் காணோன்ற ஃபோட்டோ இருக்கும்ல அதை வந்து பார்த்துட்றா. அதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறா. இவளுக்கு வந்து ஏதோ ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. இங்கே நம்மளை தாண்டி இங்கே வேறு யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணுறா. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக சூனியக்காரி அப்படியே எந்திரிச்சு நிற்பா பாருங்க. அதை பார்த்து வந்து பயந்து போயிடுவா. அவகிட்ட இருந்த கன் எடுத்து அதை எப்படியாவது ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே அது வந்து இவளை பிடிச்சிட்டு போயிடும். இங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் அந்த சூனியக்காரி அந்த டாமோட கேர்ள் ஃப்ரெண்டு கார் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பாள். அது எல்லாத்தையுமே வந்து லூக்கா பார்த்துட்றான். இதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த சூனியக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த நாயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் இருக்கும். இதை பார்த்தா கண்டிப்பாக டாமுக்கு மேலே நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ் அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கசக்கி வெளியில் தூக்கி போட்டுடுறான். இப்போ அன்றைக்கி நைட் ஆகுது. டாமும் வந்து வந்துடுறான். அவன் வந்ததுமே அந்த காரை அவனும் நோட் பண்ணுறான். ஃபுல்லாக பயங்கர ஸ்க்ராட்சாக இருக்குது. இப்போ வந்து அவளை கேர்ள் ஃப்ரெண்டை வந்து காண வர, அதனால் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அவள் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அப்போ வந்து லூக்கா டாம் கிட்ட சொல்கிறான், கண்டிப்பாக இது வந்து அந்த சூனியக்காரியோட வேலையாக தான் இருக்கணும், அவள் தான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து டாம் நம்பவே இல்லை. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லை, அம்மா அப்பா இறந்ததுக்கு நம்மளும் ஒன்றும் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இவன் நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ லூக்காவும் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்துட்டு தண்ணி கொடுத்துட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான்.
இந்த மாதிரி நேரத்தில் லூக்காவை பார்க்கறதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து வரா, அந்த 2 பொண்ணுங்களோட தங்கச்சி. இவங்க 2 பேரும் வெளியில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா உள்ளே வந்து எலி வந்திருக்கும். அதை பார்த்தா டாம் வந்து இதை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தரமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை கொண்டுட்டு இருக்காங்க. டாமும் லூக்காவும் சேர்ந்து இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு தான் இருக்கா. எப்படியோ அதை வந்து கொண்டுடுறாங்க. இப்போ லூக்கா ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது, அந்த எலியை கொண்ட ரத்தம். இதை பார்த்து இந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்களாக இருக்கானுங்க, இதுக்கப்புறம் இவனுங்களோட சாவகாசமே நமக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இங்கேருந்து கத்திட்டு இதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறா. ஏன்னா வந்து கொஞ்சம் பயந்து போயிருப்பா. இந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் போய்கிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து டாம் எப்பயும் போல் அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போயிடுறான். இந்த டைமிங்கில் லூக்காவை பார்க்கறதுக்காக அந்த சூனியக்காரி வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் அங்கே இருக்கிற அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து உடைக்க சொல்கிறா. இதை கேட்டு லூக்காவும் வந்து எல்லா ஃபோட்டோஸையுமே போட்டு உடைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்து மற்றவங்க மேலே அந்த மாதிரி பாசமாக இருக்கிறது வந்து அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காது. அதனால் இந்த மாதிரி என் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்கணும், ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே வந்து நீ போட்டு உடச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. அதுக்கு அதே மாதிரி கேட்டு லூக்காவும் வந்து எல்லா ஃபோட்டோஸையுமே உடச்சிட்றான். இப்போ வந்து இவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவனோட அம்மா ட்ரெஸ்ஸை வந்து இவ எடுத்துடுறா. இதை பார்த்து லூக்கா வந்து கோவப்படுறான். என்னோட அம்மா ட்ரெஸ்ஸை நீ ஒழுங்காக அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த டைமிங்கில் டாம் வந்து அவனோட வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இதை பார்த்து லூக்கா வந்து போச்சு, டாம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால நீ போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டில் அந்த சூனியக்காரியை ஒளிய வச்சிடறா. ஒளிய வச்சுட்டு இப்போ போயிட்டு டாமை ரிசீவ் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் டாம் வீட்டுக்குள்ளே வந்ததுமே பயங்கர கோவப்படுறான். ஏன்னா இவங்க ஒன்றா இருந்த எல்லா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே உடஞ்சி கிடக்குது. ஸோ நம்ம வந்து மறுபடியும் ஸ்லாப் ஃபேஸ் கேமை வந்து விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாம் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கான். தப்பு பண்ணது வந்து லூக்கா தான். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து இந்த கேமை விளையாட போகிறாங்க. இப்போ வந்து டாம் வந்து பயங்கரமாக லூக்காவை அரைஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா இது மாதிரி பண்ணது நீ பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு, அதனால இதுக்கான தண்டனை நீ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு சமார அரைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் அது வலிக்கல, அந்த சூனியக்காரிக்கு அது வந்து பயங்கரமாக வலிக்குது. இதனால இவன் வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி அப்படியே டாமுக்கு பின்னாடி வருது இவனை வந்து கொலை பண்ணுறதுக்காக. அப்போ உடனே லூக்கா என்ன பண்ணுறான்னா அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சி இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி எந்த தப்புமே செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுறான். அந்த சூனியக்காரியும் சரி ஓகே இவனோட அண்ணன் மேலே பயங்கர பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணாமல் அங்கேருந்து போயிடுது. இப்போ மறுநாள் ஆனதும் மறுபடியும் அவன் வந்து வெளியில் வரான். அவன் வெளியில் வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே ப்ளூ கலர் ஃப்ளாஸாக இருக்குது. இது கண்டிப்பாக அந்த சூனியக்காரியோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அது வந்து காட்டு பகுதியில் ஒரு இடத்துல போய் முடியுது. அங்கே வந்து பெருசாக என்னமோ ஒன்று இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல டாமோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு செயின் இருக்குது. இதை பார்த்ததுமே இவன் வந்து பயந்து போகிறான். அங்கே வந்து ஒரு குழி மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே வந்து அவள் செத்து கிடக்குறா. இதை பார்த்து இவனுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் வச்சு போச்சு, இவ சூனியக்காரி தான் அவளை வந்து கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக அந்த 2 ரவுடி பொண்ணுங்க இவனை வந்து மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனை வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னோட தங்கச்சியோட ட்ரெஸ்ஸை கொடு மறுபடியும் அப்படின்ற மாதிரி. இவளோட தங்கச்சியும் வந்து பயந்து போய் பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து காட்டுக்குள்ளேருந்து யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. யார் அது இந்த நேரத்தில் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்க்க போகிறாங்க. அப்படி இவங்க பார்க்க போகிறப்ப அந்த சின்ன பொண்ணு மட்டும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கா. இப்படி இவ தனியாக நிற்கும் போது பின்னாடி அந்த சூனியக்காரி வந்து ஒரு கல்லை வச்சு அந்த பொண்ணை அப்படியே மண்டையில் ஒரே அடியாக அடிச்சிட்றா. அப்படி அடித்ததில் அந்த பொண்ணு வந்து அங்கேயே இறந்து போயிடுறா. இதை தெரிஞ்ச நம்ம லூக்கா வந்துட்டு அவகிட்ட வந்து பார்த்துட்டு ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்து இவளை ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். எப்படி இது நடந்தது, கண்டிப்பாக அந்த சூனியக்காரியோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்கான். கரெக்டாக இந்த டைமிங்கில் அந்த பொண்ணோட 2 அக்காவுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தங்கச்சி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இதுக்கு காரணம் கண்டிப்பாக இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா இந்த கொலையை இவன் வந்து பண்ணவே கிடையாது, அந்த சூனியக்காரி தான் பண்ணியிருப்பா. இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி மேலே கல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இருப்பான். அந்த சூனியக்காரிக்கு எதுவுமே செய்யாது, அவள் அப்படியே நின்றுட்டு இருப்பா. இப்போ அந்த சின்ன பொண்ணை கொன்னதுக்காக இவனை வந்து அந்த டிடெக்டிவ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பான்ல, அவன் வந்து இவனை கூட்டிகிட்டு வந்து வச்சு விசாரிச்சுட்டு இருப்பான். உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் ஒரு சைக்கோ மாதிரி இருப்பார், உங்கள் அம்மாவை எப்பயுமே போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார், இப்போ நீயும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவனால் வந்து உண்மையும் சொல்ல முடியல. அப்படி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் போக வேணான்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு தான் நான் மறுபடியும் போனேன், அந்த சூனியக்காரி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து நம்ப மாட்டார். அதோட இவன் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இவனுக்கு யாரெல்லாம் வந்து பேர்டனாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே அந்த சூனியக்காரி வந்து கொன்னுறா. இந்த விஷயத்த இவன் புரிஞ்சுக்கிறான். சரி இதை நம்ம சொன்னாலும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு அவன் வந்து அந்த இடத்துல தூங்கிடுறான்.
அவன் அப்படி தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு போயிட்டு பார்க்குறான். அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்து அந்தர்கோலமாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டிடெக்டிவ்ஸ், இவனை விசாரித்தவங்க எல்லாருமே வந்து கொடூரமாக செத்து கிடக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக அந்த சூனியக்காரி தான் அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு மேலே அந்த சூனியக்காரி விட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கன்னையும் எடுத்துக்கிட்டு இவன் நேராக இவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அந்த சூனியக்காரியை கொல்றதுக்காக தான் இவன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கன்னையே எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஆனால் இந்த சூனியக்காரியை நேரில் பார்த்ததுமே அவனுக்கு கொல்றதுக்கு மனசே வராது. ஏன்னா இந்த சூனியக்காரி கூட இருக்கும்போது அவனுக்கு வந்து அவனோட அம்மாவோட இருந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலிங் வரும். அதனால் இவளை வந்து கொல்றதுக்கு அவனுக்கு மனசு வராது. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அவளும் அந்த சூனியக்காரியை வந்து அழுதுட்டு இருப்பாங்க. 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருப்பாங்க. கரெக்டாக இந்த டைமில் டாம் வந்து அவனோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே அவனுக்கு பயங்கர ஷாக்கு. யார் அது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்ருக்கான். அப்போ கரெக்டாக அந்த சூனியக்காரை என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி லூக்காவை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு 2 அரை அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்போ வந்து நம்ம லூக்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா இப்படியே இவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தானா கண்டிப்பாக அவனும் செத்துருவான், நமக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியக்காரியை பயங்கரமாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை விட்டுரு, எனக்கு அவனாவது வேணும், நான் எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் ஷூட் பண்ணுறான். அவளையும் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஷூட் பண்ணதுமே அந்த சூனியக்காரிக்கு வந்து ஆனால் எதுவுமே ஆகலை. அவள் அங்கே எங்கே இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. இப்போ போயிட்டு அவன் உடனே லூக்கா வந்து டாமை தான் போய் பார்க்குறான். ஆனால் வந்து அடித்த ஒரு அறையிலே வந்துட்டு அவன் செத்து போயிடுறான். இப்போ எனக்குன்றது இவனும் வந்து செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். கரெக்டாக இந்த டைமிங்னு பார்த்து வீட்டுக்கு நிறைய போலீஸ் வராங்க. ஏன்னா இவன் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு வர வந்திருக்கான். அதோட இப்போ வந்து இவங்களோட அண்ணனையும் இவன் கொண்டு இருக்கான். எத்தனை கொலை தான் இது மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இவன் ஆனால் எந்த கொலையுமே பண்ணவே கிடையாது. இது எல்லாமே பண்ணது சூனியக்காரி தான். இவன் அப்படியே இந்த சூனியக்காரியை பார்க்குறான். அது அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ மறுபடியும் லூக்காவை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இவன் வந்து எந்த தப்புமே செய்யலை, எல்லாமே பண்ணது அந்த சூனியக்காரி தான். அதுவும் இவன் மேலே இருந்த பாசத்தில் தான் அது பண்ணிச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சூனியக்காரி வந்து இவனை காப்பாற்றுமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.